வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம ரோடு கடை சால்னா தான் அப்படி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் செய்கிறோன்றதை பார்த்துக்கேன். தேவையான பொருள்லாம் காட்ட போகிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது 2, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது 2, கொஞ்சமாக புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்டார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிக்கிறதுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த 4ஐயும் நம்ம பேஸ்ட் அடிச்சுக்கணும். அடுப்பத்தை வச்சாச்சு, அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சுட்டோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு, பட்டை, லவங்கத்தை இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய், இந்த பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். வெங்காயத்து கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். ஏன்னா பச்சை வாடை இல்லாமல் பார்க்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கணும். இப்போ புதினா போட்டுக்கணும். நம்ம கட் பண்ணிவிட்டு புதினா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாடை நல்லா வதக்கணும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி எடுத்து ஊற்றணும். நல்லா வதங்கிட்டு இப்போ தண்ணி ஊற்றிடும். நல்லா கலக்கியாச்சு. அது கூட உப்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் வச்சு இதில் ஊற்றணும். இந்த பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா ஆப்ஷன் தான். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், இல்லை புலா விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாதான் குழம்பு திக்காக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ரோட்டு கடை சால்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காரம் அதிகம் தேவைப்படுறாங்க, 2 பச்சை மிளகா கூட இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கரம் மசாலாவும் தனி மிளகாத்தூள் போட்டதும் எப்படி காரம் இதில் எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் யாரும் காரம் ரொம்ப விரும்புறதில்லை. சின்ன குழந்தையாட்டம் பெரியவங்களாட்டம் யாரும் காரத்தை ரொம்ப விரும்புறதில்லை. அதனால தான் நான் இதில் பச்சை மிளகா போடல. ஆனால் ரொம்ப காரமாக சாப்பிட ஆசைப்பட்றவங்க இதில் ஒரு 2 பச்சை மிளகா நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம பேஸ்ட் அடிக்கும் போது அதில் போட்டு பேஸ்ட் அடித்து போட்டிங்கன்னாக்கா காரம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது மீடியமாக இருக்கும் இந்த காரம். இதுதான் ரோடு கிடைச்சாலாம் தயாரிச்சு.